Taste the Daily. சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் காவலரை நோட்டமிட்டு கொஞ்சமும் அச்சமின்றி செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பற்றி பேசும் எதிர்க்கட்சியை பற்றி கவலைப்பட மாட்டேன் என கூச்சமின்றி பேசும் முதலமைச்சர் இந்த செயின் பறிப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சியை பார்த்தாவது தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என மக்கள் விமர்சனம். தாம்பரம் காவல் ஆணையர் தலைமையில் போலீசார் பொங்கல் பண்டிகை கொண்டாட சென்ற நிலையில் பெண் காவலர் உட்பட 8ற்கு மேற்பட்டோரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடிய திருடர்கள். ரோம் நகரம் பற்றி எரிந்தபோது பிடில் வாசித்த நீரோ மன்னனைப் போல மக்கள் திண்டாடும் வேளையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கொண்டாட்டத்தில் இருப்பதாக மக்கள் வேதனை. பொங்கல் தொகுப்பு விநியோகம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் சுமார் 33 லட்சம் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு சென்று சேரவில்லை என தகவல். பொங்கல் பரிசுக்காக சுமார் 250 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக ஸ்டாலின் அரசு சொல்லி வரும் நிலையில் பொதுமக்கள் பலரும் பொங்கல் பரிசு கிடைக்கவில்லை என வேதனை. வாங்கவே இல்லை, நாங்க எதுவுமே கொடுக்கவும் இல்லை, எதுவும் வாங்கவும் இல்லை. இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இன்று போய் நாளைக்கு வான்ற கதையில சொல்லிட்டு இருக்காங்க. பொங்கல் பரிசு வாங்குறதுக்காக போனோம், ஆனால் புடவை வேஷ்டி இது மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால வாங்காத வந்துட்டோம். நாங்கள் பச்சரிசி சக்கரை போய் கேட்டோம், அவங்க இல்லைம்மா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டோம், வாங்காம வந்துட்டோம். 33 லட்சம் பேர் பொங்கல் பரிசு பெறாதது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை என பேசி மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய சபாநாயகர் அப்பாவு. 33 லட்சம் குடும்பங்கள் பொங்கல் பரிசு பெறாதது பெரிய எண்ணிக்கை இல்லையா? வாக்கு கேட்கும் போது மட்டும் ஒவ்வொரு தனி நபரிடமும் கேட்டீர்களே என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 725 கோடிக்கு மது விற்பனை செய்து கடந்த ஆண்டை விட 46 கோடி ரூபாய் அதிகமாக கல்லாக்கட்டிய டாஸ்மாக் நிர்வாகம். படிப்படியாக மது விற்பனையை குறைப்பதும் மதுவே இல்லாத தமிழகத்தை படைப்பதும் தான் எங்களது கனவு என கதை சொல்லும் திராவிட மாடல் ஆண்டுதோறும் மது விற்பனையை அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்ப அலைமோதிய மக்கள் கூட்டம். ஸ்டாலின் அரசு போதிய பேருந்துகளையும் மத்திய மைனாரிட்டி அரசு போதிய ரயில்களையும் இயக்காததால் பொதுமக்கள் கடும் அவதி. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். பண்டிகை காலங்களில் விமான நிறுவனங்கள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. தமிழக சித்தா மருத்துவத்துறையில் காலி பணியிட அறிவிப்பு, பதவி உயர்வு, வாகன வசதி என அனைத்திலும் தமிழக அரசு ஓரவஞ்சனை காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முனைப்பு காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த துறையில் நிலவும் பற்றாக்குறைகள் பற்றி கண்டுகொள்ளவில்லை என சித்த மருத்துவர்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே டாஸ்மாக் கடையில் கரூர் கம்பெனி நடத்தும் பகல் கொள்ளையை கண்டித்து மது பிரியர்கள் கேள்வி எழுப்பிய வீடியோ காட்சிகள் வெளியீடு. கள்ளக்குறிச்சி பகுதியில் திராவிட மாடல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் கேட்டு அராஜகம் செய்வதாலும் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது விற்பதாலும் கள்ளச்சாராயம் பெருகுவதாக மது பிரியர்கள் வேதனை. நியூஸ்ல இந்த மாதிரி நடக்குது. நீ எதுல வேணா போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் வாங்கின அமௌண்ட்டு போட்டு கொடுங்க. பில்லு வாங்கின அமௌண்ட்டு போடுங்க. இது வந்து பழைய ரேட்டில் 2024 இருக்க புது ஸ்டிக்கர் போடல, அது கொடு. அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கணும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த அமௌண்ட்டை ஏறி கூட நான் கேட்பேன்ல. வாங்கிறதே இல்லை, கேட்குறது இல்லை. எங்களுக்கு அது தேவையில்லாத பில்லுனா பில்லில் போடு. 270னா 270 பில்லில் போடு. நீ 270 ரூபா பில்லில் போடுங்க. 270 ரூபா பில்.
எம்ஆர்பி ரேட்டு 240 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் 270 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் 260 ரூபாய்க்கு பில்லு கேட்கும்போது 260 ரூபாய்க்கு தான் தராங்க. 10 ரூபாய்க்கு எங்கேயுமே நான் பில்லு தர மாட்டேன்னு சொல்கிறேன். கோவையில் 15 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் வாக்களித்த மக்களின் வாரிசுகளுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் நிலவும் நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் தனது அடுத்த வாரிசுக்கு பட்டாபிஷேகம் செய்வதில் ஸ்டாலின் ஆர்வம் காட்டுவதாக மக்கள் விமர்சனம். வேலூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர்கள் அச்சப்படும் நிலை உருவாகி வரும் அவலம். சேலம் மாவட்டம் கொளத்தூரில் இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காமுகன் சிக்கினான். அதிர்ஷ்டத்தில் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் அருகே தேர்வில் மதிப்பெண்ணை குறைத்து விடுவேன் என மிரட்டி 10ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியரே பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமாக உருவாகி வருவதாக பெற்றோர்கள் வேதனை. கரூர் அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வெங்கமேடு காவல் நிலைய காவலர் இளவரசன் என்பவர் போக்சோவில் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரே பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவலம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் தனியார் ஜிம்மில் உடல் எடையை குறைக்கச் சென்ற இல்லத்தரசிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஜிம் ட்ரெய்னர். பாலியல் குற்றங்கள் குறித்து ஸ்டாலின் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்காததால் திரும்பும் திசையெல்லாம் காமுகன்களின் தொல்லை அதிகரித்திருப்பதாக பெண்கள் வேதனை. கோவை அருகே கார் டிரைவரை ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டிய 7 பேர் கும்பல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் அரிவாள் வெட்டு சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே குடும்பத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்றவர் சொத்து தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் கொலைகள் அரங்கேறி வருவதாக மக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் முனீர்பள்ளம் கிராமத்தில் மனைவியை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்த கணவன் வெறிச்செயல். காவல்துறை மீதான அச்சமின்மையே இத்தகைய கொலை குற்றங்கள் நிகழ காரணம் என மக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் தேவர்குளம் அருகே இளைஞரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் உறங்கும் ஸ்டாலின் அரசு எப்போது கண் திறக்கும் என மக்கள் கேள்வி. திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சத்திரம் பேருந்து நிலையத்தில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட விரட்டி வெட்டப்பட்டதால் பரபரப்பு. முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் இளைஞர் மீது நடத்திய கொலைவெறி தாக்குதல் குறித்த பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் கிராமத்தில் காவல்துறையினர் முன்னிலையிலேயே இருவேறு தரப்பினர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. அரசின் குற்றங்களை சுட்டிக்காட்டுபவர்களிடம் தீரத்தை காட்டும் காவல்துறை கண் முன்னே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருப்பதை தடுக்க முடியாமல் திணறிய அவலம். சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் மின்வாரிய ஊழியர் என கூறி 80 வயது மூதாட்டியிடம் 13 சவரன் நகை கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையிலேயே தனியாக இருக்கும் முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த சம்பவத்தின் மூலம் அம்பலம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே
ஓய்வு பெற்ற அரசு பள்ளி அலுவலக உதவியாளர் வீட்டில் 56 சவரன் தங்க நகை 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரியமேட்டில் பிரபல வங்கியின் ஏடிஎம்மில் நடைபெற்ற கொள்ளை முயற்சி பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அரசை விமர்சனம் செய்து போஸ்டர் ஒட்டினால் அதனை தேடி தேடி சென்று கிழிக்கும் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததே கொள்ளையர்களுக்கு துணிச்சல் வர காரணம் என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் திருட்டு சம்பவங்களால் மக்கள் அச்சம். கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு. சஞ்சய் ராய் என்பவரை குற்றவாளியாக தீர்ப்பளித்து கொல்கத்தா சியால்டா நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த குழந்தை தொழிலாளர்கள் மீட்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் தொழிற்சாலைகளை முறையாக ஆய்வு செய்யாததால் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் அருகே நடைபெற்ற எருதாட்ட நிகழ்ச்சியின் போது காளைகள் பார்வையாளர்கள் கூட்டத்திற்குள் புகுந்ததால் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். உரிய பாதுகாப்பு வசதிகளை செய்யாததும் முறையான வழிகாட்டுதல் இல்லாததுமே இந்த கலேபரத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்த 7 வங்கதேச இளைஞர்கள் சிக்கினர். 10 ஆண்டுகளாக தேசத்தை பாதுகாத்து வருவதாக மைனாரிட்டி பாஜக விளம்பரம் செய்து வரும் நிலையில் வெளிநாட்டவரின் ஊடுருவலை கண்டுபிடிக்காமல் என்ன செய்தார்கள் என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பட்டியல் சமூக மக்களை ஜாதியை கூறி தாக்கிய திமுக கவுன்சிலரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். திராவிட மாடல் என்றால் சமத்துவம் என வாயினிக்க பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரால் பட்டியல் சமூக மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக பட்டியல் சமூக மக்கள் வேதனை. எங்க கோயிலுக்கு நீங்க வந்து மத்தால் அடிக்கல, இப்ப வந்து மத்தால் அடிக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு மத்தால் எங்க இருந்து வந்துச்சு? நீங்கள இந்த அளவுக்கு நீங்க இருப்பீங்களா அப்படின்னு சொல்றாருங்க திமுக கட்சி கவுன்சிலருங்க சார். அவர் தகாத வார்த்தையில லேடிஸ் இருக்கிறாங்க, லேடிஸையும் பேசுறாருங்க சார். தகாத வார்த்தையில கேட்க போனா அவரை அடிக்கிறாருங்க சார். நாங்க அப்ப தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களுக்கு மட்டும் சார் எங்களுக்கு மேல கை வைக்கிறாரு. எதுக்குங்க சார் கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு கை வைக்கிறாங்க? எங்களுக்கு யாருங்க சார் கவுன்சிலரே இப்படி பண்ணா எங்களுக்கு யாருங்க சார் ஊருக்குள்ள சப்போர்ட் பண்ணுவாங்க? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருவேறு சமூகத்தினிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு. காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த நிலையில் கட்டை மற்றும் கற்களுடன் ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடலில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்ட சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. விடுமுறை நாட்களில் சுற்றுலா தலங்கள் கடற்கரைகளை நோக்கி மக்கள் படையெடுக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததால் இத்தகைய அவலங்கள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை.
இதோ போயிட்டான்டா. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் மோதி விபத்து. படுகாயமடைந்த 20க்கு மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து கனரக லாரி மீது மோதிய விபத்தில் 10க்கு மேற்பட்ட பயணிகள் காயம். திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் விபத்துக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சாலையை கடந்த இளைஞர் மீது அரசு பேருந்து மோதியதில் இளைஞர் உயிரிழப்பு. வேகத்தடை அமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் நெடுஞ்சாலைத்துறை புறக்கணித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தொழுப்பேடு அருகே தனியார் பேருந்தும் 5 கார்களும் அடுத்தடுத்து மோதி விபத்தில் சிக்கின. பொங்கல் பண்டிகை முடிந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்னை திரும்பி வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசலால் வாகன விபத்தில் சிக்கும் வாகன ஓட்டிகள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கிய கார். பாலம் கட்டும் இடத்தில் எந்தவித பாதுகாப்பு வசதிகளோ அறிவுப்பலைகளோ இல்லை எனவும் அரசின் மெத்தன போக்கால் உயிர் ஆபத்து இருப்பதாகவும் விபத்தில் சிக்கியவர் வேதனை. ஒரு இது கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறாங்கனாக்கா ஒரு சின்ன அளவு கூட மக்கள் பாதுகாப்பு இல்லாம ஒரு எந்த விதமான தடுப்பு போடாம எச்சரிக்கை பலகை போடாம எந்த விதமான இதோ காஷன் எங்கேயுமே இல்லை. எந்த சைடில் எங்கேயுமே இல்லை. நம்ம அங்கே நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு எதுவுமே எந்த விதமான இதுவும் இல்லை, பலகை இல்லை, சைன் போர்டே எதுவுமே இல்லை. எப்படி நம்ம இப்படி வர்றது? நம்ம கடல் புண்ணியத்தில் கொஞ்சம் வந்து நிப்பாட்டிட்டோம் கேட்டோம், இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் கூட வந்து இல்லை மொத்தம் பேருக்கு உயிருக்கு ஆபத்தாக ஏற்படும். ஈரோடு அருகே மின்கசிவு காரணமாக கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. கோழிகள், கோழிப்பண்ணை உபகரணங்கள் மொத்தமும் தீயில் கருகி நாசமாயின. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 59,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 7,435 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற வாய்ப்பு. நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தகவல். கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல். நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கில் 162 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டு 120 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருப்பதாக தகவல். கேரளாவில் காதலனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த வழக்கில் ஜனவரி 20ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படுகிறது. காதலி கிருஷ்மா, அவரது தாய்மாமன் ஆகியோர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே கார் பேருந்து மீது லாரி மோதிய கோர விபத்து. விபத்தில் சிக்கி 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்ததாக தகவல். மேலும் முதன்முறையாக அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் சீன அரசு சார்பாக பிரதிநிதி ஒருவர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல். ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை.
அல் காதிர் அறக்கட்டளை மூலம் 190 மில்லியன் பவுண்டுகள் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் தீர்ப்பு. தொடர்ந்து 3வது ஆண்டாக சரிந்த சீனாவின் மக்கள் தொகை. குழந்தை பிறப்பு விகிதம் வேகமாக குறைந்து வரும் நாடுகளின் வரிசையில் ஜப்பான், கிழக்கு ஐரோப்பா போன்ற நாடுகளுடன் தற்போது சீனாவும் இணைந்துள்ளது. துபாய் மற்றும் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக சுப்மன் கில்லும் செயல்படுவார்கள் என BCCI அறிவிப்பு. ஒருநாள் கிரிக்கெட் தொடரான விஜய் ஹசாரே கோப்பையின் இறுதிப் போட்டி. இறுதிப் போட்டியில் கோப்பையை வெல்ல விதர்பா மற்றும் கர்நாடக அணிகளுக்கிடையே பல பரீட்சை. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் 4வது சுற்றுக்கு முன்னேறிய ஜோகோவிச். செக் குடியரசின் தாமஸ் மச்சாக் உடனான போட்டியில் முழு ஆதிக்கம் செலுத்திய ஜோகோவிச் அடுத்த போட்டியில் ஜிரி லஹ்காவுடன் மோத உள்ளார். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் இன்று தொடங்குகிறது. இந்திய அணி தனது முதலாவது லீக் ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் நாளை மோதுகிறது. விஜய் ஆண்டனி நடித்துள்ள ககன மார்கன் திரைப்படத்தின் சொல்லிடுமா பாடல் வெளியீடு. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பாடலை அவரே இசையமைத்து பாடியுள்ளார்.